நட்புகளே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி இது குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூடாக ஒரு சப்பாத்தியும் எல்லாருக்கும் பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா சிம்பிளாக நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தவாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, பட்டர். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, 2 பட்டை, சரிங்களா? இதை சேர்த்து ஃபஸ்ட்டு இது நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரும்போது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சதை சேர்க்குறீங்க. இது என்னென்னா அரைக்கத்தான் போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் வதக்கி விட்டுருக்கும் போதே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு முக்கியமான ஒரு ஐட்டம் நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சேர்க்கலாம். நல்ல ஒரு க்ரீமி எஃபெக்ட் கொடுக்கும், சரிங்களா? ரிச் டேஸ்ட் வரும். அப்போ அதை இந்த டயத்தில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி வரும்போது இதுக்கு நம்ம தக்காளி ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி தான் நம்ம சேர்க்க போகிறோம், சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ரொம்பலாம் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் தான் யோசிக்கவே வேணாம். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ஈஸியாக செஞ்சிடலாம். தக்காளி மீடியம் தக்காளி சொன்னோம் இல்லையா, நல்லா பழுத்த பழம், அதையும் அரிஞ்சு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம், சரிங்களா? இது நல்லா வதங்கி வருது இல்லையா, இப்போ அதை மூடி வச்சுருங்க. சும்மா ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா சாட்டே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா எடுத்து ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா விழுதான் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது. அதுக்கப்புறம் தவாயில் எண்ணெய் விட்டுட்டு இப்போ என்ன சேர்க்குறோன்னா 2 பிரியாணி இலை, மராட்டி மொக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கோங்க, ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம், சரிங்களா? சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்ச கிரேவியை நம்ம ஊற்றுறோம். ஊற்றிட்டு இது நல்லா சாட்டை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இது நல்லா சுருண்டு வர மாதிரி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பன்னீர் சேர்க்கணும். இந்த பன்னீர் நீங்கள் எந்த அளவுக்கு பன்னீர் சேர்க்கணுமோ, நான் ஒரு 200 கிராம் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணீர் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆற வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை நீங்கள் எந்த அளவுக்கு பன்னீர் வேணுமோ அதை அந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வெங்காயம் வதக்க ஆரம்பிக்கும் போது போடுறீங்கன்னா இந்த பன்னீரில் இப்போ கிரேவி இப்படி சுண்டி வரும்போது நம்ம இப்போ அந்த பன்னீர் சேர்க்கலாம். இப்போ அந்த கிரேவியில் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கிரேவி மாதிரி தான் நம்ம பண்ணுறோம், குருமா மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்காது. இப்போ அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த பன்னீரையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் அந்த பன்னீரில் நல்லா இறங்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பன்னீர் டேஸ்ட் இறங்கி பன்னீர் கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கையில் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அப்போ அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். இறக்குறதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் திரும்ப ஒரு பட்டர் சேர்த்துக்குங்கப்பா. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேக் கேர்.